நல்ல சுவையான ஹெல்த்தியான கொள்ளு துவையல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் 1 கப் அளவு கொள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது கொள்ளு கலர் இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி முறுமுறுப்பாக வரும். தனியாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அந்தளவு வரத்தண்டியும் நல்லா வறுத்துக்கலாம் மிதமான தீயிலேயே. கொள்ளுக்கு காணம்ங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. கொள்ளில் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. சளி இருமல் இருக்கிற நேரத்தில் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்றது சளியை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வறுபட்டுருக்கு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ அது இருக்கட்டும். இப்போ தேவையான மற்ற பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பெரிய பல் பூண்டு எடுத்து அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன பல் பூண்டாக இருந்தால் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக எண்ணெயோடு கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் மட்டும் வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நாம் காணம் 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கு அதே கப்பில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் உங்களுக்கு தேவைக்கேற்றாற்போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ இதில் இந்த அளவு புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா அழுத்தி பிடிச்சோன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்கும். புளி அளவில் பார்த்தோன்னா ஒரு 7 கொட்டை அளவு புளி இருக்கும். புளிப்பு நமக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். இது கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் செய்கிற துவையல் அளவை பொறுத்து புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நாம் தனியாக வறுத்து வச்சுருந்த கொள்ளு மட்டும் தனியாகவே வச்சு ஃபஸ்ட்டு நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா தான் மற்ற பொருட்களை சேர்த்து அரைக்கணும். எல்லாத்தையும் நாம் ஒன்றா சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு எல்லாம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. கொள்ளு மட்டும் சேர்த்து அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஓரளவு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே மொத்தமாக தண்ணி சேர்த்துறாமல் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து அப்புறமா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். துவையல் மாதிரி வைக்கிறோன்னா கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி சேர்த்து திக்காக அரைச்சிக்கலாம். இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை சட்னி மாதிரி தோசை இட்லியோடு சாப்பிட்றதுக்கோனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான காண துவையல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரசம் சாதம், இட்லி, தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.